காணாமல் போன தங்கள் எஸ்டேட் உரிமையாளரை மீட்டு தரக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 500க்கும் மேற்பட்ட எஸ்டேட் பணியாளர்கள் மனு அளித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டாரத்துக்குட்பட்ட பொன் சிவகுமார் என்பவருக்கு சொந்தமான சிவகாமி எஸ்டேட் உள்ளது. இந்த உரிமையாளரை கடந்த 3 மாதத்திற்கு முன்பு அன்னூர் அருகே ஒரு சிலர் தாக்கியதாக கூறி கோவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் அன்று முதல் காணாமல் போன அவர் தற்போது வரை திரும்ப வராததால் இந்த எஸ்டேட்டில் பணிபுரியும் ஊழியர்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி இருப்பதாகவும், தங்களுக்கு வரவேண்டிய சம்பளம் உள்ளிட்ட இதர சலுகைகள் வழங்க யாரிடம் சென்று முறையிடுவது என்று தெரியாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி இவரது எஸ்டேட்டில் பணிபுரியும் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அவர்கள் குடும்பத்துடன் திடீரென ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளிக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. எஸ்டேட் உரிமையாளரை சொத்துக்காக யாராவது கடத்தி சென்றுள்ளனரா என்பது குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள இப்பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டனர். சிவகாமி எஸ்டேட் சிவகுமார் என்கிறவர் தலைமறைவா இருக்காரா, இல்ல காணாம போயிருக்காரா, இல்ல வேற எதுவும் சதி பண்ணியிருக்காங்களான்னு எங்களுக்கு தெரியலங்க. ஆனா அவர்னால எங்களுக்கு நிறைய பொதுமக்களுக்கும் சரி, அந்த எஸ்டேட்டுக்கும் சரி நிறைய நல்லது செஞ்சிருக்காரு. அவர் கெட்ட மனுஷன் கிடையாது, நல்ல மனுஷன். குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுல இருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அவரை கண்டுபிடிச்சு தர்றதுக்கான நாங்க இங்க ஒரு மனு கொடுத்துருக்கோம் கலெக்டர். சிவகுமார்ன்ற ஒரு தனி நபர் 3 மாசமா காணாம ஆயிட்டாருங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அவரை நல்லா வசப்படுத்தி இந்த முதலீடு போடுறோன்னு சொல்லி சின்ன வட்டிக்கு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஆசையை காட்டி அவர்கிட்ட காசு கொடுத்துட்டு, அவர் வாங்கினதுக்கு மேலே காசு கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த எஸ்டேட்டை அபகரிக்கணுன்ற நோக்கத்தில் இந்த மீட்டர் வட்டிக்கு மேலே மீட்டர் வட்டி போட்டு அவர் அந்த எஸ்டேட்ல டோட்டலாக அவர் காலி பண்ணிடணுன்ற ஒரு திட்டத்தோட தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அவங்களுடைய குடும்பத்து நபர்களும் கொஞ்சம் பேர் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. இப்போ அது என்னன்னா கந்து வட்டி கணக்கில் வந்துருச்சுங்க. இப்போ அவங்களுக்கு டோட்டலாக இப்போ என்னன்னாக்கா, அவருடைய காசு வேண்டாம், அவருடைய பிஸ்னஸ் வேணும்னு நினைச்சு எடுக்கிறாங்க. இப்போ அந்த 800 குடும்பத்தோடைய வாழ்வாதாரம் அந்த எஸ்டேட் சிவகாமி எஸ்டேட்ன்றதை நம்பி மட்டும்தாங்க இருக்குது. இப்போ அதை அவங்க எடுத்துட்டாங்கனாக்கா வேற ஆப்ஷனே இல்லைங்க அந்த 800 குடும்பத்துக்கு. அதனால அவர் சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கணும். இந்த கந்து வட்டி பிரச்சனை அவர் மீட்டு கொடுக்கணும். அவர் நல்லபடியாக தொழில் நடத்தணும். அதுக்கு மேலே பொது சேவைகள் நிறைய திருப்பியும் பழைய மாதிரி செய்யணும். இப்போ எங்க இதுகுறித்து சம்பந்தப்பட்ட கோத்தகிரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும்படி உதகை காவல் துணை கண்காணிப்பாளர் சுந்தரேசன் கூறியதை அடுத்து எஸ்டேட் ஊழியர்கள் கலைந்து சென்றனர். அவர் ஹராஸ் பண்ணி கொலை மிரட்டல் பத்திரமெல்லாம் எழுதி ஒரு 20% சொத்து மதிப்புள்ள பத்திரத்தை எழுதி வாங்கிட்டு அன்னைக்கு நைட்டோட போனவர் தாங்க ஆள் எங்க இருக்கிறாங்க மொபைல் சுவிட்ச் ஆஃப். இந்த பாதிக்கப்பட்ட இத்தனை மக்களுக்கும் வர வேண்டிய சம்பளம் வர கிடையாது, வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுது. எல்லாமே ட்ரைபல்ஸ் புரியுது. அதனால அவங்களுக்கு வேற சோர்ஸும் இல்ல. சிவகுமார்னு ஒரு தனி நபர் நம்பிதான் இத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இது வரைக்கும் புகார் கொடுக்கலாம். 4 மாசமா அவர் இல்லைன்னு சொல்றாங்க. அதனால இப்போ சூழல்மட்ட போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் மேடம் என்ன சொன்னாங்க, புகார் முதல் கொடுத்துருங்க. அதுக்கு உண்டான எல்லா வழிமுறைகளும் போலீஸ் அடாப்ட் பண்ணி அவர் எங்க இருக்கிறாரு, என்ன பண்றாரு, அவருடைய செல்போன் முதல் கொண்டு எல்லாத்தையுமே நாங்க செக் பண்ணிட்டு அதுக்கு உண்டான ரெமிடியை சீக்கிரம் அது உங்களுக்கு சொல்லப்படும். உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளையும் உடனுக்குடன் அது எல்லாமே அவர் ராஜேந்திரன் டைப் பண்ணுவாரு. நாங்களும் சொல்றோம், நீங்க என்ன ராஜேந்திரன் எல்லாத்தையும் பண்ணிக்க போது கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஆகணும். எஃப்ஐஆர் ஆகணும் ஒரு பிறகு அதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் கண்டுபிடிச்சு அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் பேசி அவர் எங்க இருக்கிறாருன்னு பேசி சபைக்கு கொண்டு வந்துடும். சரிங்களா? இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்க, இருக்காங்க, இன்ஸ்பெக்டரும் வந்துட்டாங்க. அவர் தான் இன்சார்ஜ். அவரே இப்போ நம்ம எஸ்பி மேடம் சொல்லி இங்க வந்துட்டாருமா. அதனால உங்களுக்கு உண்டான எல்லா இதையும் மீட்டு தரப்படும். ஏன்னா இங்க இப்போ இது பண்றீங்க, give us some time.